வீட்டில் இருந்தபடியே மாதம் 5000 சம்பாதிக்கலாம். ச்சே, இப்படி படுத்து கிடந்து டிவி பார்த்து பார்த்து நாட்களும் ஓடிட்டு 2024 வருஷமும் பிறந்துட்டு எதனாச்சும் இந்த வருஷம் நம்ம பண்ணியே ஆகணுமே. 5000 வீட்ல இருந்தபடியே சம்பாதிக்கலாம்னு சொல்றானுங்க. உண்மையான்னு தெரியலையே, ஏமாத்தி தொலைஞ்சிடக்கூடாது. சின்ன பொண்ணு இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது. யோசி யோசி. பேசாம நம்ம கைவசத்தை காட்டிட வேண்டியதான். வீட்டிலேயே ஊறுகாய் போட்டு எல்லாருக்கும் வித்து காசு சம்பாதிச்சிட வேண்டியதான். இப்பவே ஊறுகாய் போடுறோம், தெருவில் உள்ள வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்குறோம். டேஸ்ட்ல மயங்கி அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து கேட்க போறாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு லெமனை திருடிட வேண்டியதான். திருட்டு லெமன் ஊறுகாய் தான் இன்னும் கொஞ்சம் ருசியா இருக்கும். ஏ அப்பா, எவ்வளவு லெமன் இருக்கு. இப்படி ஒரு மரம் இருக்கும் போது நம்மையே அது சும்மா விடணும். சரி, ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். சிறிது நேரத்துக்கு பிறகு என்ன மனம். என்ன மருமகள் ஆளைய காணும்னு பார்த்தா என்னமோ கிச்சன்ல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காளே. நான் ஊறுகாய் செஞ்சு நானே விற்க போறேன் பாத்துக்கோங்க. இப்படி கையை வச்சு கலக்கிட்டு இருந்தா எங்கிட்ட கூடி விற்க, கீழே வேணா தூக்கி கொட்ட வேண்டியதா. என்னத்த சொல்றீங்க? கையை வச்சு கலக்க கூடாதா? ரொம்ப அழகு. நீ என்ன பண்ற? என் மருமகள் இன்னைக்கு வீட்லயே ரவா லட்டு செஞ்சா பாத்துக்கோ. என்ன ராணி சொல்ற? வீட்லயே செஞ்சாளா? ஆமா வசந்தி, அவ வீட்ல எல்லா பொருளும் செஞ்சிருவா பாத்துக்கோ. கடையில ஒண்ணுமே வாங்க மாட்டா. அப்படியா? நல்ல மருமகமா. ஆமா, நீ ஒண்ணு சாப்பிட்டு பாரு. ஞம் ஞம் ஞம். நல்ல ருசியா செஞ்சிருக்காளேமா. என் மருமகளும் இருக்காளே, ஒரு வேலை பார்க்க மாட்டிக்கா வீட்ல. எப்பயும் படுத்து கிடந்து என் நேரமும் போனு தான். போனும் கையுமா இருந்தா நான் என்னத்த பண்ணுவேன்னு சொல்லு. எல்லாத்தையும் கடையில தான் வாங்கி சாப்பிடுறேன். அப்படியா? காலையில சாப்பிட்டியா இல்லையா நீனு? எங்க சாப்பிட போ. அவ எந்திரிச்சதே லேட்டு. இனிமேதான் சாப்பாடு செஞ்சு எனக்கு தோசையை சுட்டு எடுத்துட்டு வந்து தருவா. ஐயே, நீ என்னம்மா இப்படி இருக்க? என்னத்த சொல்ல ராணி, போ. அத்தை, காஃபி தரட்டுமா? காஃபிலாம் வேண்டாமா. காஃபி எதுக்கு ரசமா? உங்களுக்கு காலையில சாப்பாடு எடுத்துட்டு வந்து கூடு. மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா இல்லையா? ஐயோ இல்ல பாட்டி, அவங்க காலையில எப்பயோ சாப்பிட்டாங்க. ஐயோ, என்ன சொல்ற? சாப்பிட்டாங்களா? ஆமா, எப்பயோ சாப்பிட்டாங்களே. ஏன், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா. உங்க மாமியார் தான் என்கிட்ட சொன்னாங்க இன்னும் காலையில சாப்பிடவே இல்லைன்னு. அதான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். ஏன்டா அப்படி சொன்னீங்க? இல்லம்மா, அது ஒண்ணும் இல்ல. என்னது ஒண்ணும் இல்ல? இருங்க, உங்க மகன் வரட்டும், உங்களுக்கு இருக்கு. கிழவி நம்ம கிட்ட எப்படி போய் சொல்றா? காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே படுத்து கிடந்து போனுதாமா. ஒரு வேலையும் இன்னும் நடக்கல. மருமகளே, காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே போன் பார்த்தது போதும், போய் வேலை செய்யுங்க. சும்மா இருங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு. எப்படி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு? ஷோ எத்த, கொஞ்சம் அமைதியே இருங்க. நான் காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். போய் கிச்சன்ல பாருங்க. கிச்சன்லயா? கிச்சன்ல பாத்துட்டு தான் வரேன். ஒரு வேலையும் நடந்த மாதிரி இல்லையே. ஷோ, காலையில கஞ்சி வச்சு தள்ளிட்டேன். கஞ்சா? ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு கஞ்சி வச்ச? இனிமே நான் சிக்கனமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியே மருமகளே, இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா பாருங்க, இனிமே நான் சிக்கனமா இருந்து வீடு கட்டணும், கார் வாங்கணும், நிறைய ஆசை இருக்குதா எனக்கு. அப்படியா? சரிமா. என்ன இன்னும் வரல? மேடம், இருங்க, வரேன். மருமகளே, என்னதுமா? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு 4000 ரூபாய்க்கு தான் ஆர்டர் பண்ணிருந்தேன் பாருங்க. அது இன்னைக்கு வந்திருக்கு. என்னது? இப்பதானே சிக்கனமா இருக்க போறேன்னு சொன்னேன். அது அடுத்த வருஷத்துல இருந்து பாத்துக்கலாம். எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. உங்க மக ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, எதனா ஒரு வேலை பார்க்க வேண்டியதானே. காலையில எந்திரிச்சதுல இருந்து படுத்து கிடந்து போன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சை, எரிச்சலா இருக்கு. எப்படியோ ஒரு வழியா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சாச்சு. இப்ப போய் கொஞ்ச நேரம் குறுக்க சாக்கிய வேண்டியதான். எல்லாம் நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னே இருக்குங்க. சிறிது நேரத்துக்கு பிறகு என்ன மனமா இருக்கு. வயிறு வேற பசிக்குது. தட்டுல சோறை எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். அம்மாவையும் கூப்பிடுவோம். எம்மா, இங்க வாங்க. என்ன, எதுக்கு இப்படி கத்துற? எம்மா, அண்ணி நல்ல வாசனையா மீன் குழம்பு வச்சிருக்காங்க, போட்டு சாப்பிடுவோமா? ஆமாட்டி, எனக்கும் காலையில இருந்து வயிறு பசிச்சுக்கிட்டே இருக்கு. வா சாப்பிடுவோம். துண்டு மீன் நல்லா பெருசா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். சொல்லு மருமகளே. இப்படி நான் செய்யறதெல்லாம் நீங்களே சாப்பிட்டா எனக்கும் என் புருஷனுக்கும் இப்ப என்ன இருக்கும்? எல்லாரும் ஒன்னா தானே சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன அவசரம்? அண்ணி, நாங்க ஒன்னும் எல்லாத்தையும் சாப்பிடல, கொஞ்சம் இருக்கு. தெரியும் உங்க கொஞ்சம் எதுன்னு. நேத்து தான் பார்த்தேன்ல. இங்க பாருங்க, மளிகை ஜாமான் பில்லு எல்லாம் எழுதிருக்கேன். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன மருமகளே, ஏன்டா என்னாச்சு? எல்லாமே எழுதிருக்கேன், ஆனா எல்லாமே குறைச்சு எழுதிருக்கேன். எதுக்கு?
ஐயோ அது ஒண்ணும் இல்லத்த, புது வருஷம் வருதுல்ல, அதனால இனிமே நான் சிக்கனமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சிக்கனமாவா? நீயா இப்படிலாம் பேசுற? என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்கு இப்படி மாறிட்ட? எத்த, அடுத்த வருஷம் வருதுல்ல, அதனால நான் ரிசல்யூஷன் எடுத்திருக்கேன். என்னம்மா சொல்ற? ஒண்ணும் புரியலையே. ஐயோ எத்த, நான் இனிமே நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன், வீடு தொளிச்சு நல்லா கோலம்லாம் போட்டு எல்லா சமையலும் நானே பண்ணிடுவேன். ஓஹோ சரி சரி, இப்ப சொல்ற மாதிரி அடுத்த வருஷம் ஃபுல்லா இருந்தா சரிதான். ஏட்டா இங்க பாருங்க, இனிமே வாரத்துல ஒரு நாள் தான் மீன், வாரத்துல ஒரு நாள் தான் கறி, சரியா? டெய்லிலாம் நீங்க நினைச்ச மாதிரி இனிமே சாப்பிட முடியாது. வசந்தி, இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஷோ, என்ன ரொம்ப பெருமையா பேசாதீங்க. சரிம்மா, எங்க அத்தை கிட்ட கேட்டு நான் ஊருக்கு கிளம்பி வரேன். என்ன அவங்க வேற விடுவாங்களான்னு தெரியலையே. எட்ட, கிறிஸ்மஸ் லீவுக்கு நானும் உங்க மகனும் எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 5 நாள் போயிட்டு வரட்டுமாத்த? ஏமா 5 நாளைக்கு ஏன் போகணும்? அதெல்லாம் வேண்டாம், போன மாசம் தானே போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? சரி, இந்த கிளவி விடவே விடாது, அதுக்குதான் கேட்காமலே போயிடணும். ஏன்ட போன மாசம் போனா இந்த மாசம் போக கூடாதா? அப்படி இல்லம்மா, வேண்டாம், போவாதென்ன. சிறிது நேரத்துக்கு பிறகு. ஏமா என்ன, கிறிஸ்மஸ்க்கு லீவ் விட்டுருக்காங்கல்ல, ஊருக்கு வர வேண்டியதானே? ஏமா இல்லம்மா, எங்க மாமியார் கிட்ட கேட்கணும். சரி, எதனாச்சும் கேட்டு போய் சொல்லிட்டு வா, அவங்க கிட்ட கேட்டாலாம் விட மாட்டாகட்டி, கேட்காமலே வந்துரு. அம்மா எப்படிமா கேட்காம வர முடியும்? சரி சரி, என்னன்னு பார்த்துட்டு சீக்கிரம் வா. என்ன, நீ வரதுனாலதான் உங்க அண்ணியே நான் ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கேன். ஓ அப்படியா? சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஆமாட்டி, அப்புறம் அவ போயிட்டா வீட்டுல வேலை யார் பார்க்க முடியும் சொல்லு? நீ பாப்பியா? நான் இங்க வரதே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான். சரி சரி, போன வை. உங்க மக வரன்றதுக்காக என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போக வேணாம்னு சொல்றீங்களோ? அதுவும் நான் வேலை பார்க்கறதுக்காக இங்க இருக்கணுமோ? அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. நீங்க சொன்னீங்கல்ல உங்க மக கிட்ட உங்க மாமியார் கிட்ட கேட்காம வான்னு, அந்த மாதிரி இப்ப நான் எங்க மாமியார் கிட்ட கேட்காம எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். திமிரு புடிச்சவன். ஒரு வழியா குக்கர்ல விசில் வந்துட்டு, சோறும் பொங்கி முடிச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு, சாப்பிட வேண்டியதான். அந்த நீலாவட்டானா கையில புடிச்ச. யார் இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கா? இந்த தொல்லை பிடிச்சவைய இந்த நேரத்துல வந்திருக்கா? அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, கிறிஸ்மஸ்க்கு லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதான் கொஞ்ச நாள் அம்மா வீட்ல இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். நிறையா போச்சு, இவ சீக்கிரம் கிளம்ப மாட்டாளே. இந்த கிளவி நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப அவங்க மக மட்டும் வந்திருக்காங்க. இருக்கு உங்களுக்கு. அண்ணி, அம்மா வைங்க. அம்மா உள்ள இருப்பாங்க, நான் கூப்பிடுறேன், வருவாங்க. ஏத்தா, நான் உங்க மக வந்திருக்காங்க. ஏரா சாத்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வா சாப்பிடுமா? சாப்பிடுமா அண்ணி, வாங்க சாப்பாடு வைங்க. ஆமா, உங்களுக்கு பொங்கி ஆக்கி போடதானே நான் இருக்கேன். ஞம் 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 ஞம். என்ன இன்னைக்கு மருமக இவ்வளவு நேரம் தூங்குறா? ஒருவேளை உடம்பு சரியில்லையோ? சரி, அப்ப எல்லா வேலையும் நம்மளே பாத்திர வேண்டியதான் இன்னைக்கு. சமையல் செய்யற வேலையை போய் பாப்போம், இப்பவே ஆரம்பிச்சாதான் சீக்கிரம் முடிக்க முடியும். சிறிது நேரத்துக்கு பிறகு சோறெல்லாம் பொங்கியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இன்னமும் எந்திக்காம இருக்காளா? சரி, என்னன்னு போய் பாப்போம். இவ்வளவு நேரம் ஆயிட்டு, அச்சோ நல்லா தூங்கிட்டோம் போலயே. சமையல்லாம் பண்ணணும். ஐயோ, சரி கடகடன் போய் பண்ணுவோம். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு மன்னிச்சிருங்க. அட பரவாயில்ல ரசமா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்க, அதுக்கு தானே இவ்வளவு நேரம் தூங்கிருக்க. ஆமாட்ட, லைட்டா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியாமா? இரு, அத்தை உனக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ எத்த, இருங்க இருமா, இருங்க வேண்டாம். சிறிது நேரத்துக்கு பிறகு. ராசமா, இந்தாமா, அத்தை உனக்கு மொறுன்னு தோசை சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டு மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, என்ன? சரிட்ட. இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எங்க அம்மா மாதிரியே என்ன நீங்க பாத்துக்கிறீங்க. சரி ராசமா, சாப்பிடு சாப்பிடு.